ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சை முடிச்சிட்டோம். அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, அதை எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்ற எல்லா வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சேனலில் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஈகராக கூட கேட்டிருந்தீங்க. அடுத்து என்ன சேலஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் இருக்குல்ல, இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயரில் ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஜனவரி 1 அப்போ ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏப்ரல் 10 வந்து அடுத்த 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இப்போ அடுத்ததான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நம்மளால் 30 டேஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மே 1லேருந்து மே 31 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்குது, ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்குது, அது எப்படி சேவ் பண்ணுறேன், செலவு போக எப்படி வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 டேஸ் ஆர் 3 டேஸ் கொண்டு வந்து அந்த 30 டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இப்படி கூட சேவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி சேலஞ்ச், அதாவது பொதுவாக ஒரு கோல்டு வாங்குறதுக்காக சேலஞ்சு, இல்லை வந்து ஒரு நம்ம மணி சேவிங்ஸ் பண்ணுறோம், இல்லை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 100 டேஸ் 50 டேஸ் சேலஞ்செலாம் பண்ணும்போது அதுக்கு சில பேர் சில விதமான நெகட்டிவ்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலாம், இதுக்காக எதுக்கு இவ்வளோ நாள் சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம செய்வோம், ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 10 நாள் செய்வோம், 20 ஏதோ ஒரு சேலஞ்ச் அப்படின்ற போது சின்ன குறுகிய காலத்தில் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற போது நமக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நம்ம இதை பண்ணிட்டோம், இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மணி சேவிங்கோ இல்லை வந்து வெயிட் லாஸோ பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 30 நாளில் ஒரு 2 கிலோ குறைச்சிட்டோம்னா 2 கிலோ குறைச்சிட்டோம்ப்பா, அடுத்து இன்னொரு 30 நாள் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். செய்யறதுக்கு உங்களுக்கும் வந்து ரொம்ப முந்துவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி குறுகிய காலத்தில் கிடைக்கும். இது வந்து நான் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன். சின்ன சந்தோஷங்கள் அந்த சின்ன வெற்றி வந்து உங்களை வந்து பெரிய வெற்றிக்கு அடையிறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்ல வர்றது கரெக்டாக ரிலேட்டட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சில்வர் காயின் வாங்கியிருந்தோம். அண்ட் செகண்ட் 100 ஆஃப் மை சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வந்து சேவ் பண்ணியிருந்தோம். அதாவது நகைக்கடன் அடைக்கிறதுக்கு தனியாக, புது நோட் சேவிங்ஸ் தனியாக எடுத்திருந்தோம். இது இல்லாமல் உண்டியல் போட்டிருந்தோம். அந்த உண்டியல்லேருந்து வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு சீட் வந்து இந்த மந்த்துக்கு உண்டான 2000 ரூபாய்க்கு கோல்டு சீட் வந்து நான் பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோக்கு பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் குட்டீஸ் வந்து இன்றைக்கி இது ஏப்ரல் மே ஹாலிடே இல்லையா, ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மணி சேவிங் சேலஞ்சில் பண்ண அமௌண்ட்டு யூஸ்ஃபுல்லாக பண்ணோம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பண்ண போகிறோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில, பட் நான் டார்கெட் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000ஆவது ஒரு மந்த்துக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இப்போது அப்போ இந்த 10 டேஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ 10 டேஸில் கிடைக்கிற அமௌண்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் செய்தோ அதை வந்து பெரிய நோட்டாக 200 100 500 கன்வெர்ட் பண்ணி அதை வந்து என்னோட அந்த நகை நான் திருப்புறதுக்காக ஒரு உண்டியல் போட்டிருக்கேன்ல, அந்த உட்டில் சேவிங் பாக்ஸ், அந்த பாக்ஸில் போட்டுருவேன். அதே மாதிரி இப்போ ட்ராவல் நான் சென்னை போயிட்டு வந்தேன். ஸோ அப்போயும் எக்ஸஸாக நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு போவோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டோ இல்லை வந்து அதில் ஒரு ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டோ அதெல்லாம் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து உண்டியலில் தான் போடுவேன். ஸோ அதை போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் எடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாள் வந்து சேவ் பண்ணவே முடியாமல் இருக்கேன், தவிச்சிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க இந்த மணி சேவிங் சேலஞ்சில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ மே 1லேருந்து மே வந்து 31 வரைக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பாக்ஸில் தான் வந்து இந்த இது பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எங்கன்னா
வேளச்சேரின்னு நினைக்கிறேன். வேளச்சேரியில் வந்து டிமார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வாங்கியிருந்தேன். ஸோ அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது கிச்சன் யூஸ்க்காக வாங்கினேன். சரி அப்போ எனக்கு ஒரு சின்ன தாட் டக்குன்னு, சரி ஓகே இதில் ட்ரை பண்ணி பார்ப்போமே, அந்த உண்டியிலே ட்ரை பண்ணுறோம். ஸோ ஏன்னா நம்ம 30 டேஸ் தானே, 30 நாள் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்றபோது நமக்கு மைண்ட் ரீதியாகவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நிறைஞ்சிரும் சீக்கிரமாக. அண்ட் அதே மாதிரி ஏன்னா அந்த பெரிய உண்டியில் போட்டோம்னா கண்டிப்பாக நிறையாது, 30 டேஸில் கண்டிப்பாக நிறையாது அப்படின்றதுனால சரி ஓகே இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். பார்ப்போம், இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சில்லற காயின் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது கண்ணாடி கிளாஸ் தான் ஓகேங்களா. ஸோ கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ அதனால் இதை மட்டும் ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் அதுலேயும் வந்து போடுவோம். பட் ஆனால் ஓகே இதில் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்றதுக்காக இந்த 30 டேஸ் சேலஞ்சுக்காக வந்து இதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து வந்து ஏன்னா இது வந்து 30 டேஸ் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஏன்னா 100 டேஸே வந்து ஏதோ ஒரு 2 வாரம் மாதிரி டக்குன்னு போயிடுச்சு அப்படின்றதுனால 30 நாளுங்கிறது மே மாதம் டக்குன்னு போயிடும். இப்போ தான் இயர் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4வது மாதம் முடிஞ்சு 5வது மாதத்துக்குள்ள போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் இயர் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து டைம் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்றதுனால ஒரு ஹோப்பாக நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றத, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம் அப்படின்ற மோட்டிவோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருந்துச்சு. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், ஸோ காசு போட்டோம்னா 10 30 நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த வந்து சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதே கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் சேவிங்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. நானுமே வந்து அதை செய்யணும், அந்த மாதிரி சேவிங் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங் சேலஞ்செலாம் நான் வந்து பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் ஃபோக்கஸ்டாக நிறைய மணி ரிலேட்டட், கோல்டு ரிலேட்டட் அண்ட் சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய வந்து நான் லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சென்னை போயிருந்தப்போ என்னோடய சிஸ்டரில் வந்து புக்ஸ்லாம் நிறைய இது மாதிரி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக. ஸோ பணம் ரிலேட்டடாக நிறைய வந்து சைக்காலஜிக்கலாக வந்து நிறைய புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நார்மலாகவே நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு தான் சுற்றுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் நான் எப்படிலாம் வந்து என்னென்னலாம் அடுத்தடுத்து கொண்டு போகிறேன் அப்படின்ற சேவிங்ஸ் ரிலேட்டடாக, கோல்டு ரிலேட்டடாக என்னோடய லைஃப் அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து எப்படி சொல்கிறது, இன்வால்வாகவும் இருக்கேன், ரொம்ப ஈகராகவும் இருக்கேன், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லா வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். யோசிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் முன்னாடிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து வீடியோக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட அதாவது ஒரு விஷயத்தில் டவுட்டோ இல்லை வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போது தான் அந்த டாபிக் ரிலேட்டடாகவும் சரி, அடுத்து நம்ம எப்படி கொண்டு போகலாம், அடுத்து எப்படி சேவிங்ஸை வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேனலில் பார்க்குறவங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியும். அதில் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது பர்டிகுலராக. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாமே சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை, see you, டேக் கேர். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய். நம்மளுடைய மகதியாஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ 21 வகையான ஹெர்பல்ஸ் போட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில், 11 வகையான ஹெர்பல்ஸ் போட்ட ஹெர்பல் ஹேர் டை. ஸோ ரெண்டுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 100 ml ஹெர்பல் ஹேர் ஆயில் ஜஸ்ட் 100 rupees தான். ஃபஸ்ட் பேட்ச் ஆயில் வந்து ரெடி பண்ணேன். ஸோ ரெடி பண்ண எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஆயில் முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த 10 days ஆர்டர் எடுத்தது எல்லாமே பெண்டிங்கில் வச்சுட்டே இருந்தேன். நான் சென்னை போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே கொரியர் போட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். புதுசாக மறுபடியும் ஆயிலும் டையும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபோர்டபுள் இன் ரேஞ்ச், 100
அதாவது 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% ஹோம்மேட். ஸோ இதில் நிறைய மூலிகைகள் நம்ம போடுறோம். அதனால உங்களோட இந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு நிஜமாவே சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நல்ல ஆயில் வைங்க தலைக்கு. ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது. அந்த வெயில் எவ்வளோக்கு இதாகுது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வைங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல்ஸ் ஆயில் வைக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற வெறும் கோகனட் ஆயில் வைக்கிறதுக்கு ஹெர்பல் ஆயிலாக வைக்கும்போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய கூலிங்கும் பெனிஃபிட்ஸும் உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் நிறைய வேர்க்குரு, தலையில் இச்சிங்லாம் ஏற்படும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் நல்ல சொல்யூஷன் இருக்கும். 100 ml 100 rupees தான். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சீ, டேக் கேர்.